அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு விதியில் எழுதப்படாத பலன்கள், எந்த விதமான கிரகங்களுடைய பயிற்சியாலும் கிடைக்காத பலன்கள், உங்களுடைய ஜாதக கட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய பலன்கள், 100% நிஜ பலன்கள் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் என்றாலே ராசிநாதன் சனி பகவான், சதயம் என்றால் நட்சத்திர அதிபதி ராகு பகவான். ஸோ நீங்கள் கும்ப ராசி சதனத்தில் பிறந்திருக்கீங்களா? உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல 12ஆம் வீடான மகரத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அதனால் முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வேறு ஒரு ஊரில் தான் வாழ்க்கை, வேலையும் தொழிலும் உங்களுக்கு அமையும். அல்லது வாழ்க்கை துணை அமைந்த ஊரில் நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சில பேருக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் ஏற்படும். இளமை பருவத்திலேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இளமை பருவத்திலே தாய் தந்தையை பிரிந்து ஒரு வேலை உத்தியோகம் பார்ப்பது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் கணவனையோ அல்லது மனைவியை விட்டு பிரிந்து ஒரு தொழில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ அப்படித்தான் நடக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக உங்களுக்கு இருக்கிறது. இது தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது ராகு பகவான், சதய நட்சத்திர அதிபதியே ராகு. அந்த ராகு 10ல் அதாவது விருச்சகத்தில் உச்சமடைகிறார். அப்போது வேலையை விட தொழிலில்தான் எதிர்பார்க்காத லாபமும், தொழில்தான் நிரந்தர வருமானத்தையும், தொழில்தான் உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணிக்கங்க. பூர்வீக சொத்து, தாய் தந்தை மூலமாக உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு தொழில் ரீதியான வரவுகள், வருமானங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே ராகு பகவான் 4ஆம் இடம் ரிஷபத்தில் நீசம் அடைந்து விடுகிறார். ஸோ அதன் காரணமாக படிப்பு விஷயத்தில் பிரச்சனையும் கடனும் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை படிப்பாக இருக்கலாம். ஸோ ஆகமொத்தம் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏறக்கூடிய வாய்ப்புண்டு. அதே போல் 2 வீலர் வண்டி வாகனத்தில் விபத்துகளும் அதில் விரை செலவுகளும் பழுதும் ஏற்பட வாய்ப்புண்டு. சொத்துக்களுக்காக பிரச்சனைகளை சந்திக்க நேரிட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் தாய்வழி உறவுகள் கைவிட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ராகு பகவான் உரிய நட்சத்திரமான திருவாதிரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் இடம் மிதுனமாக அமைந்து விடுவதால் காதல் கல்யாணமும், சொந்தத்தில் திருமணம் முடிக்கவும், அவசர திருமணம் முடிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் உயர் படிப்பு, பட்டப்படிப்பாலும், புதிய அறிமுக நண்பர்களாலும், வேற்றுமொழி பேசக்கூடியவர்களாலும் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அதுவே சுவாதி நட்சத்திரம் என்றால் உங்களுடைய கும்ப ராசிக்கு 9ஆம் வீடான துலாம் ராசியில் அந்த சுவாதி நட்சத்திரம் அமைந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயமான முறையில் உங்களுடைய தந்தையை விட நீங்கள் ஒரு பதவியிலோ பேர் புகழிலோ மேலோங்கி வருவீர்கள். அதற்கு வாய்ப்பு உண்டு. பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் மிக ரகசியமாக உங்களுக்கு ஏற்படும். அதற்கும் வாய்ப்பு அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டு. மேலும் அரசியல் அல்லது சினிமா போன்ற விஷயத்தில் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொடர்புகளை அதிகமான முறையில் வாழ்க்கையில் வைத்துக் கொள்வீர்கள். போக்குவரத்து, டிராவல், அதிகப்படியான பயணங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் அதாவது கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, அதே சதய நட்சத்திர அதிபதியாக கூட ராகு, இரண்டுமே இரும்பு சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, அதே போல் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்துறைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் உங்களுக்கு அந்த துறைகளிலும், அதுக்கடுத்து மார்க்கெட்டிங், வியாபாரம், கால்நடை வளர்ப்பு, ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரங்கள், கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் போன்ற துறைகளில் எல்லாம் நீங்கள் லாபத்தை பார்க்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த துறைகளாக சிறக்கும் உங்களுக்கு. ஸோ இது அனைத்தும் உங்களுடைய ஜாதகப்படி, ஜாதக கட்டங்கள் படி நடக்கக்கூடிய நிஜ பலன்கள். மேலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதுமே பாத யாத்திரை அல்லது மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு அல்லது முருகன் ஆலயத்திற்கு படியேறி சென்று நடைபாதையாக சென்று நீங்கள் வணங்கிவிட்டு வர பல கஷ்டங்கள் உங்களுக்கு காணாமல் போகும். முடிந்தளவு அந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெல்வது நிச்சயம். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.